வணக்கம். நான் உங்கள் மாயா பேசுறேன். பல தடைகளை தாண்டி தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் விஜய் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆட்சியில் அமர்ந்த ஒரு சில நாட்களிலேயே மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு வர்றீங்க. மதுபான கடைய மூடுனீங்க. போதைப் பொருள் கும்பலை கைது செய்றீங்க. உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீங்க இலவசம் எதுவும் கொடுக்க வேணாம். மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு, தவறு செய்யும் நபர்களுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். விலைவாசியை நீங்க கட்டுப்படுத்தினா மட்டும் போதும். பல சலுகைகள் செய்வதாக நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. நீங்க மற்றவங்களுக்கு கூட நீங்க உதவி செய்ய வேணாம். வயதான நபர்களுக்கும் விதவை பெண்களுக்கும் கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு தான் உதவி தேவைப்படும். மற்றவங்களுக்கெல்லாம் நீங்க விலைவாசியை கட்டுப்படுத்தி வேலை வாய்ப்பை உருவாக்கி நீங்க கொடுத்தாவே போதும். நீங்க இலவசம்லாம் கொடுக்க வேணாம். வயதான நபர்களுக்கும் விதவை பெண்களுக்கும் கண்டிப்பா நீங்க உதவி செய்யணும். நீங்க உண்மையான நிறைய திருநங்கைங்க உழைத்து வாழ நாங்க தயாரா இருக்கிறோம். உழைத்து வாழும் எந்த திருநங்கைகளுக்கும் அரசு சலுகைகள் இதுவரைக்கும் கிடைத்ததில்ல. இனிமேலாவது உழைத்து வாழும் திருநங்கைகளுக்கு நீங்க உதவி செய்வீங்கன்ட்டு நான் நம்புறேன். நீங்க தமிழ்நாட்டுல போதைப் பொருளை கட்டுப்படுத்துறீங்க, ரவுடிசத்தை கட்டுப்படுத்துறீங்க. ஆனா பாத்தீங்கன்னா எங்க திருநங்கைகள் கும்பல்ல நிறைய போதை கடத்தும் மாஃபியா திருநங்கைகள் போல செயல்படுது. இந்த போதை கடத்தும் மாஃபியாவால உண்மையான திருநங்கைங்க நாங்க பாதிக்கப்படுறோம். எங்க திருநங்கைகள் சமுதாயத்துல போதைப் பொருள் கடத்தும் நிறைய மாஃபியா எங்களை பயன்படுத்திக்கிட்டு நிறைய தவறான செயல்களை செய்றாங்க. எங்க சமுதாயத்துல இருக்கும் உண்மையான திருநங்கைங்க நாங்க பாதிக்கப்படுறோம். பாத்தீங்கன்னா வல்லரசு நாடான அமெரிக்காவுல தான் ஓரினச் சேர்க்கை அதிகம் உருவாச்சு. அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா ஓரினச் சேர்க்கையாளர்களால நிறைய சமுதாய சீர்கேடு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு அரசு ஓரினச் சேர்க்கையாளர்களை கட்டுப்படுத்திட்டு வருது. அமெரிக்காவை விட தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஓரினச் சேர்க்கையாளர்களால மிகப்பெரிய சமுதாய சீர்கேடு ஏற்படுது. இங்க உண்மையான திருநங்கைகள், கே நபர்கள், திருநம்பிகள் 1% தான். நிறைய போதைப் பொருள் கடத்தும் மாஃபியா எங்களை பயன்படுத்திக்கிட்டு எங்களுக்குள்ள ஊடுருவி புதிதாக வரும் திருநர் மக்களை போதைப் பொருள், திருட்டு போன்ற செயல்களில் ஈடுபடுத்தும் மாஃபியாவாக இந்த கும்பல் செயல்பட்டு வருது. இதனால பெற்றோரோட சேர்ந்து உழைத்து வாழும் திருநங்கைகளுக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் திருநங்கைகளுக்குள்ள ஊடுருவி இருக்கும் இந்த மாஃபியாவை கட்டுப்படுத்த மோடி ஐயாவால் சில நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டில் இந்த ஓரினச் சேர்க்கையாளர்களை கட்டுப்படுத்த 5 நீதிபதிகளுக்கு முன்பு இந்த ஓரினச் சேர்க்கையாளர்களை கட்டுப்படுத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு பின்னாலே செயல்படும் நெட்வொர்க் இதை விசாரணை செய்த நீதிபதிகளை பல இடையூறு செய்து நீதிபதிகளை விசாரணை செய்ய விடாமல் இடையூறு செய்ததால் அப்போது முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதை தீர விசாரிக்காமல் நிலுவையில் இருக்கிறது. வல்லரசு நாடான அமெரிக்கா அங்க இருக்கும் ஓரினச் சேர்க்கையாளர்களால் மிகப்பெரிய சமுதாய சீர்கேடு ஏற்படுதுன்னு அந்த நாட்டு அரசே முன்வந்து இதை தடை செய்து விட்டது. தமிழ்நாட்டில் இந்த ஓரினச் சேர்க்கையாளர்கள் மாஃபியாவால் இதுல இருக்கிற உண்மையான 1% திருநங்கைகள், திருநம்பிகள், கே நபர்கள் நாங்க மிகவும் பாதிக்கப்படுவோம். திருநர் மக்கள் போல் ஊடுருவி இருக்கும் மாஃபியாவை கட்டுப்படுத்த தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்களை உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன். தயவு செய்து எங்களுக்குள்ள ஊடுருவி இருக்கும் மாஃபியாவை கட்டுப்படுத்த போதிய நடவடிக்கை எடுங்க. அதுல சிக்கி இருக்கிற உண்மையான திருநர் மக்களை தயவு செய்து காப்பாத்துங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன்.